நம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பெஷலி சிப்ளிங்ஸ் ஆர் ட்வின்ஸ், இவங்களோட தாட்ஸ் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ட்வின்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஒருத்தருக்கு நடக்கிற நிகழ்வுகள் இன்னொருத்தருக்கும் ஃபீல் ஆகும். இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்கக்கிட்ட இருந்தே இன்ஸ்டண்ட்டாக கால் வரும். அவங்க பல நூறு மைல் தூரத்தில் இருந்தாலும் நம்மளுடைய தாட்ஸ் இமீடியட்டாக அவங்கள எப்படி போய் சேருது? இதுக்கான சரியான விட சயின்ஸில் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பாண்டிங் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். அதன் மூலமாக ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு பேர் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதாவது குவாண்டம் பிணைப்பு. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒன்றாக இணைக்கப்பட்ட இரண்டு துகள்களுக்கு நடுவில் இருக்கும் ஒரே மாதிரியான இயக்க நிலை தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, ஒரு பார்ட்டிக்கல், அதாவது ஒரு துகள் கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகும்போது இந்த யூனிவர்ஸுடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்க மற்றொரு துகளும் ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணும். ஒரே சிஸ்டமில் இருக்க இந்த ரெண்டு பார்ட்டிக்கலுக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் அப் ஸ்பின்னில் இருந்தால் இன்னொரு பார்ட்டிக்கல் டவுன் ஸ்பின்னில் இருக்கும். இதுக்கு காரணம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நான் ஃபிசிக்கல் பாண்டிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பூமியில் ஒரு பார்ட்டிக்கலும் செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஒரு பார்ட்டிக்கலும் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இதன் மூலமாக அடர்ந்த காடுகள், ஆழமான கடல் மற்றும் யூனிவர்ஸுடைய எந்த பிளேஸில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கூட நம்ம எடுக்க முடியும். பட் இது லைட்டுடைய வேகத்தை விட ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியாது. ஐன்ஸ்டீன் கூட இந்த மர்மமான நிகழ்வை ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ், அதாவது தூரத்தில் பயமுறுத்தும் செயல்னு 1935லேயே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை நீங்கள் எப்போவாவது ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? இந்த மர்மமான நிகழ்வை பற்றிய ஆராய்ச்சிக்கு 2022 நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஃபுல் வீடியோன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் டாடா.